அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, நாங்க இன்னைக்கு ஈழ நாட்டு புலவர்கள் அன்னைக்கு நாங்க படிச்சோமா இல்லைன்னா என்ன ரியாஸ்? ஆனா ஸ்டார்ட் பண்ணணுமே. சார். ஈழ நாட்டு புலவர்களை பற்றி கேட்டால் அரச கேசரியிலிருந்து தொடங்குவதுதான் வழக்கம். நான் அந்த வழக்கத்தை கை கொள்ள விரும்பவில்லை. அரச கேசரி யாழ்ப்பாணத்து நல்லூரில் இருந்து அரசு செய்த பரராசசேகர மகாராசாவின் மருகர். வடமொழியில் காளிதாச மகாகவி இயற்றிய ரகுவம்சத்தை தமிழில் பெயர்த்து பாடியிருக்கின்றார். பாடல்கள் வெகு கடினமானவை, பண்டிதர்களையே மலைக்கச் செய்பவை. அரசகேசரி ஒரு மகா வித்துவான். கோப்பாயில் இருந்தவர், சபாபதி நாவலர். அவர் இயற்றிய திராவிட பிரகாசிகை வசன நூலே ஆயினும் இறகு வம்சம் போல மிக கடினமானது. சபாபதி நாவலர் அரசகேசரி போலவே ஒரு மகா வித்துவான். இந்த பெரிய மகா வித்துவான்களை புலவர் வரிசையில் எடுத்துச் சொல்ல நான் விரும்பவில்லை. கவித்துவ சாமர்த்தியம் வாய்ந்தவர்களாய் இனித்த கவிகள் செய்தவர்களையே புலவர் வரிசையில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். வித்துவான்களை பற்றி சொல்வதற்கு வேறு ஒரு வித்துவ வரிசையை வைத்துக் கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா ருக்கையா? ஏழுமா? ஏழும் சார். நீர்வேலியில் வாழ்ந்தவர் சங்கர பண்டிதர். அவருக்கே முன்னமே திருநெல்வேலியில் உள்ளவர் ஞான பிரகாச முனிவர். இவர்கள் தமிழிலே அன்றி சமஸ்கிருதத்திலும் மகா மேதைகள், தருக்க கோடரிகள். இவர்களையும் இவர்கள் வழியை பின்பற்றியவர்களையும் சொல்லுதற்கு பண்டிதர்கள் என்று மற்றொரு வரிசையை எடுத்துக்கொள்ளலாம். வித்துவ சிரோமணி பொன்னம்பல பிள்ளை நாவலரின் மருகர். இலக்கிய இரசனையில் ஈடும் எடுப்பும் இல்லாதவர். அவர் இலக்கிய இரசத்தை சொட்டிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுதல் தகாது. தாரை தாரையாக பொழிந்து கொண்டிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். உரைநயம் சொல்லுகின்ற உரை ஆசிரியர்கள் வகுப்பிலே தான் அவரையும் அவர் வழிவந்தவர்களையும் வைத்து சொல்லலாம். சமீபத்தில் வாழ்ந்து போன மகாலிங்க சிவம் கற்பனா சக்திக்கு ஊற்றான ஓர் இனித்த உபநியாசகர். அவரை பற்றி சொல்லுதற்கு அவருக்கு என்று ஒரு தனித்த இடம் வேண்டும். சுவாமி விபுலானந்த கவித்துவம் வாய்ந்த இனிய புலவரேயாயினும் அவருடைய விசேட ஆற்றல்களை பற்றி அவருக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும். தெல்லிப்பளை வித்துவான் சிவானந்தரை கூறிய விவேக புலோரி கதிரை வேப்பிள்ளையின் மகா திறமை தனித்தனி பெருமைக்கு உரியவை. இன்னும் எத்தனையோ மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், தமிழ் பணி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆறுமுக நாவலரின் தனி பெருமையை என்னன்னா, அப்ப சிறந்த கவிஞர்கள் அல்லது இலக்கியவாதிகள் தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரையாகத்தான் இருக்கிறது. இந்த ஆய்வு கட்டுரை எப்படி அமைய வேணும் என்றுதான் இதுல சொல்லி இருக்கிறாங்க. இங்கே பேர் குறித்து சொன்னவர்களும் குறிப்பிடாமல் உணர வைத்தவர்களும் ஆகிய எல்லோரும் ஈழமண்டலத்தின் அறிவு கண்கள், தவப்புதல்வர்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் தமிழ் மாணாக்கர் தெரிந்திருத்தல் வேண்டும். புலவர்கள் என்றால் அறிஞர்கள் என்று கருத்து சொல்லலாம். அக்கருத்தில் இவர்கள் எல்லாம் புலவர்களே. ஆனால் புலவர்கள் என்ற சொல்லை அக்கருத்தில் உபயோகிக்கவில்லை என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். பாட்டு பாடுகின்றவர்களே புலவர் என்று வழங்குவதை வழக்கிலே காணலாம். திரைப்பட பாடல்கள் போன்ற நன்மை தீமை விசாரியாத வசீகரமான பாடல்கள் பண்ணுகின்றவர்களையும் சாதாரணமான உலகம் புலவர்கள் என்கிறது. அக்கருத்திலும் அச்சொல்லை உபயோகிக்க விரும்பவில்லை. நல்லறிஞர்களாய்
நன்மைக்கு பாதகம் இல்லாத இனிய கவிகள் புனைகின்றவர்களையே புலவர்கள் என்று இங்கே எடுத்துக்காட்ட முயல்கின்றேன். தமிழ் அறிஞர்களின் பெயர்களை நாம் மறந்து விடுதல் கூடாது. இப்பெயர்களை மனதில் இருத்தி கொண்டால் பிறகு வளர வளர பெரிய பயன் உண்டாகும். இவ்வகையில் நிறுத்தி இனி புலவர்களிடம் செல்வோம். ஈழமண்டலத்தில் நல்ல பேரறிஞராய் கவித்துவ சாமர்த்தியத்தில் தலை சிறந்தவர் சின்னத்தம்பி புலவர். இவர் காலத்தினாலும் முற்பட்டவர். இவருக்கு அடுத்தபடியில் வைத்து எண்ணுவதற்குரிய புலவர் முத்துக்குமார கவிராசசேகரன். இவர் தமிழை பாதுகாத்த சீவை தாமோதரம் பிள்ளையின் உபாத்தியாயர் என்ற ஆசிரியர் என்றது உங்களுக்கு தெரியும் என. இவர் தமிழை பாதுகாத்து சீவை தாமோதரம் பிள்ளையின் உபாத்தியாயர். தொடர்ந்து வாசிங்கம்மா. தமிழ் வளர்த்த சுன்னாகம் குமாரசுவாமி புலவரின் பாட்டனார். முத்துக்குமார கவிராசசேகருக்கு அடுத்த படியில் சொல்லக்கூடியவர். இருபாலை சேனாதிராய முதலியார். இவர் ஆறுமுக நாவலரின் உபாத்தியாயர். அடுத்து உடுப்பிட்டி சிவசம்புல புலவர் வரத்தக்கவர். இந்த வரிசை இன்னும் வளரலாம். கத்தரி தோட்டத்து வெருளியும் ஆடிப்பிறப்பும் கொழுக்கட்டையும் இன்றைக்கும் குழந்தைகள் வாயிலேயே தவழுகின்றன, இனிக்கின்றன. அதிரவரு மாணிக்க கங்கையையும் வண்ணானின் மொழி கேட்டு மனம் விடுத்த சீதையை இந்நாளு தேடுகின்ற குரங்குகளையும் வடதேசத்து முதிர்ந்த அறிஞர்களும் புகழ்கின்றார்கள். இவைகளை பாடிய நாவலியூர் திரு சோமசுந்தர புலவர் சில நாள்களுக்கு முன்பும் நமது மத்தியில் பாடிக்கொண்டிருந்தவர். புலவர் பரம்பரையை இவ்வளவில் நிறுத்தி இன்னும் இந்த பரம்பரை முளைக்கொள்ள வேண்டுமென்று ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு முதலில் வைத்து பேசிய சின்னத்தம்பி புலவரிடம் போவோம். சின்னத்தம்பி புலவரின் தந்தையார் ஒரு வித்துவான். பெயர் வில்லவராய முதலியார். பரராசசேகரனின் வம்சத்தில் உள்ளவர். ஒல்லாந்தர் காலத்தில் இருந்தவர். ஒல்லாந்த அரசாங்கத்தில் உத்தியோகமும் வகித்தவர். இக்காரணங்களினாலேயே வில்லவராய முதலியார் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தார். முதலியாரின் செல்வாக்கு தக்கவாறு புதல்வராகிய சின்னத்தம்பியார் இளமையில் நடந்து கொள்ளவில்லை. படிப்பிலேயே கருத்து செலுத்தாமல் முழு கருத்தையும் விளையாட்டிலேயே செலவு செய்தார். இது முதலியாருக்கு பெரிய மன வருத்த. உத்தியோக முயற்சியினால் புதல்வர் மேற்கருத்து வைக்க முடியவில்லை. புதல்வனார் முதலியார் கண்ணிஷ்படாமல் விளையாட்டிற் காலங்கழித்து வந்தார். தாயாரின் இணக்கமும் இவருக்குண்டு. வயது 7 ஆயிற்று. ஒரு நாள் வடதேசத்து வித்துவானொருவர் வில்லவராய முதலியார் வீட்டை விசாரித்து கொண்டு வந்தார். தெருவிலேயே சிறுவர்கள் விளையாடி கொண்டு நின்றார்கள். இலக்கண தமிழிலேயே முதலியார் வீடு யாதோ என்று வடதேசத்து வித்துவான் சிறுவர்களை வினார். ஒரு சிறுவன் தலை நிமிர்ந்து விளையாட்டாக பொன்பூச்சொரியும் பொலிந்த செழும் பொலிந்த செழும் தாது இறைக்கும் தன் பூதலத்தோர்க்கு நன்னிழலாம் பின் மரபை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக வாசலில் விடை கொன்றை மரம். அப்ப இந்த வில்லவராயன் வீடு எங்கன்னு கேட்கிற நேரம் வேற அந்த வீட்டுக்கு சொன்ன அடையாளம் தான் இது. பொன் போன்ற பூக்களை சொரியும், பொழிந்த செழும் காது இறைக்கும், செழிந்த கிளைகளை கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு நல்ல நிழலை தரும். இப்படிப்பட்ட அந்த
அந்த கொன்றை மரம் இருக்கின்ற அந்த வீடு தான் அந்த வில்லவராயனுடைய வீடு என்று பாடல்ல இவர் சொல்லிட்டாராம். அப்ப இவரு இதுவரைக்கும் அப்ப தந்தை சொல்றபடி கேட்காம இருந்த இந்த சின்னத்தம்பி புலவர் இவ்வாறு பாட்டின் மூலமாக இன்னொரு புலவருக்கு இடம் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பாட்டால் விடை சொன்னார். இளவராய முதலியாருடைய வீட்டு வாசலிலே ஒரு கொன்றை மரம், அவ்வாசலை தங்கமயமாக்கி கொண்டு நல்ல நிழலை செய்து கொண்டிருந்தது என்பது பாட்டின் கருத்து. வந்த வித்துவான் திகைத்து போனார். பாடலை பாடம் செய்து கொண்டே முதலியாரிடம் போய் இந்த வியப்பை சொன்னார். முதலியாரின் மனைவியார் அப்பாடல் பாடியது தம் மகனாயிருத்தல் வேண்டும் என்று கூறி ஈன்ற பொழுதின் பெரிது உவந்தார். முதலியாரோ போ உன் மகனாவது வெண்பா பாடுகிறதாவது என்று யாரோ பாடியதை பழம் பாடலை வேறு யாரோ சிறுவன் படித்திரு படித்து காட்டியிருப்பான் என்று மழுப்பி விட்டார். மகனுடைய பாட்டில் கருத்து வைப்பதில்லை என்று மனைவியார் மீது படிப்பில் கருத்து வைப்பதில்லை என்று மனைவியார் மீது முதலியாருக்கு சிறு கோபமும் உண்டு. என்றாலும் குலவித்தை கல்லாமல் வரலாமே என்ற ஒரு கருத்தும் உள்ளுக்குள்ளே முதலியாருக்கு இருந்தது, வெளிக்காட்டவில்லை. சில வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் முதலியார் கல்வளை என்ற தளத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமான் மீது ஒரு யமக அந்தாதி பாட எண்ணி முதலில் காப்புச்செயலில் பாடத் தொடங்கினார். காப்புச்செயலில் முதல் 2 அடி எழுதிவிட்டார். அப்பால் ஓடவில்லை. பாட்டை பூர்த்தி செய்யாமலே ஏட்டையும் எழுத்தாணியையும் இறப்பி செருகிவிட்டு முதலியார் வெளியே உலாவ போய்விட்டார். சமயம் பார்த்து சோபனம் செய்ய வருகின்ற சின்னத்தம்பியார் தாயாரிடம் போசனம் செய்துவிட்டு சற்றே புகையிலை வாய்க்குள் விட்டுக் கொள்ளும் பொருட்டு தந்தையார் புகையிலை செருகின்ற இறைப்பையை சோதனை செய்து கொண்டு வந்தார். புகையிலைக்கு முன் ஏடும் எழுத்தாணியும் எதிர்பட்டன. ஏட்டை எடுத்து பார்த்தார். பாட்டொன்று பூர்த்தியாகாமல் 2 அடி மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது. உடனே மற்ற 2 அடிகளையும் பாடி பூர்த்தி செய்து பழையபடி செருகிவிட்டு சின்னத்தம்பி யார் போய்விட்டார். சம்பவம் யாருக்கும் தெரியாது. உலாவ போன முதலியார் மற்ற 2 அடிகளையும் ஆயத்தம் செய்து கொண்டு சற்று வேகமாக வந்தார். ஏட்டை எடுத்தார். பாட்டு பூர்த்தியாக இருந்தது. தாம் நினைத்து கொண்டு வந்த அடியிலும் பூர்த்தியாகி இருந்த அடிகள் மிக நன்றாக இருந்தன. அது தமது அருமை மகனுடைய வேலையாத்தான் இருக்க வேண்டும் என்று முதலியாருக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆயினும் அதை நிச்சயம் செய்து பொருட்டு சின்னத்தம்பி இந்த பக்கம் வந்தானா என்ற தாழ்ந்த அன்பு குரலில் மனைவியாரை கேட்டார். மனைவியார் புகையிலை எடுத்ததற்கு மகனை தண்டிப்பார் போலும் என்று எண்ணி கண்டதார் கேட்டதார் என்று மறுத்துவிட்டார். முதலியாருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நடந்ததை சொல்லி ஏட்டையும் காட்டி அவன் இந்த பக்கம் வந்திருத்தல் வேண்டும், ஒழியாமற் சொல் என்று வேண்டினார். காரியத்தை அறிந்ததும் ஓமம் என்று மனைவியார் கூத்தாடினார். முதலியார் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். அது ஆனந்த அழுகை. இருவரும் தெருவுக்கு புறப்பட்டார்கள். சின்னத்தம்பியார் வழக்கம் போல் ஓடி மறையவில்லை. புலவர் சிகாமணியே வாடா கண்ணா என்று இருவரும் கட்டி தழுவி முத்தமிட்டார்கள். முதலியார் ஏட்டையும் எழுத்தாணியையும் சின்னத்தம்பி புலவர் கையில் ஒப்பித்து நீயே நூலை பூர்த்தி செய் என்று வேண்டிக் கொண்டார். சின்னத்தம்பி புலவர் தந்தையார் வேண்டுகோளை சிரமேற்கொண்டு இன்னும் ஒரு காப்பு செய்யுள் பாடி 2 காப்புகளுடன் கல்வளை யமக அந்தாதி எனும் அந்த பிரபந்தத்தை பாடி முடித்தார். அதன் பிறகு பாடிய பிரபந்தம் மறைசை அந்தாதி. ஈழமண்டல பாடல்களுக்குள்ளே வடதேச வித்துவான்கள் எல்லாம் மனம் ஒத்து மதிக்கும் பிரபந்தம் அது. அதனை 15 பிரபந்தம் மறைசை ஈழமண்டல புலவர்களுக்குள்ளே வடதேச வித்துவான்கள் எல்லாம் மனமுத்து மதிக்கும் பிரபந்தம் அது. அதனை 15 வயதில் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். கரவை வேளன் கோவை என்ற பிரபந்தமும் இவர் பாடியதென்று சொல்லப்படுகிறது. ஓகே, அப்ப ஒரு சின்ன வயதிலேயே புலவராக மாறிய ஒருவரை பத்தி தான் நாங்க இங்க பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க கடிதம் எழுதல் தொடர்பாக பார்க்க போறோம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க கடிதம். நான் சில வினாக்கள் தர்றேன், எழுதி கொள்ளுங்க. சில வினாக்கள் அனுப்புறேன், அதுக்கான விடைகளை எழுதி கொள்ளுங்க.
இந்த வினாக்கள் 4 அனுப்பி இருக்கிறேன். இந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்களுக்கு விடையளிங்க. ஓகே.
எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அறிக்கை எழுதல். இந்த அறிக்கை எழுதல்னு சொன்னா எமது அன்றாட வாழ்வுல மிக முக்கியமான ஒன்று. இது உங்களோட பரீட்சையில எந்த இடத்துல வரும்னு சொன்ன பிள்ளைகள், ஐந்தாவது வினாவுல கடிதம் அல்லது அறிக்கை எழுதல் வரலாம். ஒரு 100 அல்லது 150 சொற்களுக்குள்ள வர்றது வழக்கம். ரைட். அப்ப நடைமுறை தேவைகளுக்காக எழுதும் விடயங்களை அறிக்கை எழுதுவதும் முக்கியமான ஒன்றாகும். மாணவர்களின் பாடசாலை வாழ்க்கையிலும் பிற்கால வாழ்க்கையிலும் அறிக்கைகள் எழுதுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். மாணவர் புதிதாக வாசித்த ஒரு புத்தகத்தை பற்றி அறிக்கை எழுதி வகுப்பிலே வாசிக்குமாறு கேட்கப்படலாம். இது நூலக வாசிப்பினை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும். அதுபோல இலக்கிய மன்றங்களில் கூட்ட அறிக்கை, ஆண்டறிக்கை போன்றவற்றை எழுதுவதற்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பிற்காலத்தில் அரசாங்க துறையிலேயும் தனியார் துறையிலேயும் நிர்வாக பதவிகள் வகிக்கும் போது குறிப்பிட்ட சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வாய்ப்பு வசதிகள் போன்றவற்றை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதனால் பாடசாலையில் கல்வி பயிலும் காலத்திலே மாணவர்கள் முறையாக அறிக்கை எழுதுவதற்கு பயிற்சி பெறுதல் வேண்டும். எல்லா வகையிலும் அறிக்கைகளும் தகவல்களும் திரட்டுவது முதற்படி அறிக்கைகளுக்கு தகவல்கள் திரட்டுவது முதற்படியாகும். அசான் முடியட்டும் பிள்ளைகள்.
ரைட், கவனிங்க பிள்ளைகள். அப்ப அறிக்கையை எழுதுவதற்கு தகவல் திரட்ட வேணும். தகவல் திரட்டலாம் எப்படி? வாசித்தல் மூலம், உசாவுதல் மூலம். உசாவுதல்னா பிள்ளைகள் மற்றவங்கள்ட்ட வினாக்களை தொடுத்ததன் மூலம், செவிமடுத்தல் மூலம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா செவ்வி காணல். செவ்வி காணல்னா மற்றவங்களோட என்ன கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுதல், அதாவது இன்டர்வியூ பண்ணுதல். அவதானித்தல். தகவல் திரட்டும் போது நினைவிலே இருக்க வேண்டிய கருத்துக்கள் பல தோன்றும். அவை எல்லாவற்றையும் அப்படியே நினைவில் வைத்திருத்தல் எளிதன்று. அக்கருத்துக்களை நினைவு கூர்ந்து பின்னர் பயன்படுத்துவதற்கு வசதியாக குறிப்பு எழுதுவது முக்கியமானதாகும். பயனுள்ள ஒரு பயிற்சியாக பின்வரும் முறையிலே குறிப்பை நாங்கள் எழுதி கொள்ளலாம். அதாவது நாங்க இப்ப வாசிக்கிற நேரமோ அல்லது மற்றவங்களோட நாங்க செவிமடுக்கிறது மூலமாகவோ செவி காணல் மூலமாகவோ தரப்படுகின்ற கருத்துக்களை நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்க குறித்து கொள்ள வேணும். அதை எப்படி குறிக்கிறதுன்னு தான் நீங்க சொல்றாங்க. குறிப்பு எழுதும் முறை. பந்திகளில் மைய கருத்தையும் அதற்கு ஆதாரமான துணை கருத்துக்களையும் தெரிந்து அவற்றை சுருக்கமாக வாக்கியங்களில் எழுதல். ஒரு பந்தியின் கருத்துக்களை நிறைவு கூறுவதற்கு துணையாக முக்கிய சொற்களை குறித்துக் கொள்ளுதல். உதாரணத்துக்கு நாங்க இன்னைக்கு நடந்த வகுப்புல இருந்து குறிப்பெடுக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே. நீங்க தலைப்பு போடலாம், தமிழ் கற்றல் சொல்லி தலைப்பு போடலாம். முதலாவது கடிதம். அந்த சொல்ல மட்டும் போட்டா உங்களுக்கு தெரியும் கடிதம் சம்பந்தமாக நாங்க என்ன படிச்சோம்னு சொல்லி நீங்க அதுக்கு பிறகு எழுதி கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன எழுதலாம்? இன்னொரு குறிப்பெடுக்கலாம், அறிக்கை ரெண்டு போட்டா அறிக்கையில நாங்க என்னென்ன படிச்சோம்ன்றதை பிறகு நீங்க எழுதி கொள்ளலாம். இப்படி சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு அது உதவியாக அமையும். ஒரு பந்தியின் கருத்துக்களை நினைவு கூறுவதற்கு துணையாக முக்கிய சொற்களை குறித்துக் கொள்ளுதல். சொற்களிடையே கீறிட்டு தொடர்ந்து எழுதுவதால் இத்தனி சொற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முழு கருத்தையும் குறித்து நிற்பன என்பது உணர்த்தப்படும். சட்டகம் வரைதல். எழுதிய குறிப்புகள் சில நாள்களுக்கு பின்பு மறதி காரணமாக பொருளற்ற சொற்கூட்டங்களாக விடக்கூடும். அதனால் வாசித்த விடயம் மனதை விட்டு அகலும் முன்பே முதலில் எழுதிய குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு சட்டகம் வரைவது நன்று. சட்டகத்தை இருவகையாக வரையலாம். தலைப்பு சட்டகம். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு முழு கருத்தை ஞாபகப்படுத்துவதற்கு துணை புரியும். அடுத்த வாக்கிய சட்டகம். ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு கருத்தை எழுதுவதாக அமையும். அறிக்கை எழுதுவதற்கான படிமுறை. முக்கிய அம்சங்களை தனித்தனியே குறிப்பெடுத்துக் கொள்ளல். முக்கிய அம்சங்களுக்கு பொருத்தமான விடயங்கள் பற்றி குறிப்புகளை எழுதி கொள்ளல். குறிப்புகளை மறுபரிசீலனை செய்தல், அதாவது கூறியவற்றை சரியானதா என்று சொல்லி பொருத்தமில்லாதவற்றை நீக்கி விடுதல். எஞ்சிய குறிப்புகளை முறைப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல். ஒவ்வொன்றும் பற்றி குறிப்புகளை தனித்தனி தொகுதிகளாக திரட்டிக் கொள்ளுதல். ஒவ்வொரு தொகுதியும் சட்டகம் வரைதல். அந்த சட்டகத்தை வைத்துக்கொண்டு அறிக்கை முதல் வரைவை எழுதல். அறிக்கை எது பற்றியது என்பதை சுருக்கமாக கூறும் முன்னுரை. சட்டகத்தில் உள்ள பிரதான அம்சங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பந்தி உபத்தலைப்பு இட்டு எழுதல். அறிக்கையில் உள்ள முக்கியமான செய்திகளை தொகுத்து அது பற்றிய அபிப்பிராயத்தை அல்லது தீர்ப்பை சுருக்கமாக முடிவுரையாக எழுதல். சில வகையான அறிக்கைகள் விதப்புரைகள் செய்யப்படுவது உண்டு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் முடிவுரைக்கு பின் விதப்புரைகள் சுருக்கமாக தெளிவாக எழுதல். முதல் வரைவை மீள வாசித்து கவனக்குறைவினால் ஏற்பட்டிருக்கும் பிழை, சொற்பிழைகள், குறியீட்டு பிழைகள் முதலியவற்றை திருத்தல். சரியா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம்.
ரைட். புத்தகங்கள், சஞ்சிகைகள், செய்தித்தாள்கள் போன்றவற்றை ஆதாரமாக கொண்டு அறிக்கை எழுதப்பட்டிருக்குமாயின் உசாத்தினை நூற்பட்டியல் ஒன்றை இணைத்தல். விதிமுறையாக எழுதப்படும் சில அறிக்கைகள் பின்வரும் அம்சங்கள் மேலதிகமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அறிக்கை யாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது, அறிக்கை எப்பொருள் பற்றியது, எழுதுவரின் ஒப்பம், பதவி, எழுதப்பட்ட இடம், திகதி என்பன அதுல உள்ளடங்கப்பட்டிருக்க வேண்டும். அறிக்கை எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள்: வெளிக்கள பயணங்கள், பரிசோதனைகள், வானொலி நிகழ்ச்சிகள் பற்றியன, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றியன, இலக்கிய மன்ற கூட்டங்கள், செயற்பாடுகள், நிகழ்வுகள், வைபவங்கள் என்ப சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்க என்ன செய்யலாம், அறிக்கைகளை எழுதலாம். இப்ப சில வினாக்கள் நான் உங்களுக்கு பகுதி 2ல குறுவிடை வினாவுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் போடப்படுகின்ற வினாக்கள் சில அனுப்புறேன். இந்த வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலமாக நீங்க அறிக்கை பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்க மாதிரி அறிக்கை ஒன்றை பார்ப்போம். சரியா பிள்ளை? இப்ப நான் அனுப்பியிருக்கிற வினாக்களுக்கு விடை எழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இந்த பாரதி கவிதையில அசா, சம்ஹா லாஸ்டா என்ன படிச்சோம் சொல்லுங்க. பாரதி கவிதையில லாஸ்டா படிச்சது என்ன? படிச்சொழிஞ்சு சார். முடிஞ்சா? தமிழ் மொழியும் இலக்கியமும் மட்டும் அதான் படிச்சோம். ஓகே ஓகே குட். கொஞ்சம் கூட்டு வாக்கிய. ஓகே, கூட்டு வாக்கியம் படிக்கணும் இல்லையா? நீங்க தரப்பட்ட வாக்கியங்களே அவதானியங்கள். கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. மேகங்கள் கருத்து, மின்னல் மின்னுது, சாரல் அடிக்குது, மழை வர போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கவிமணியின் பாடல்கள் எளிமை மிக்கவை,
கவிமணியின் பாடல்கள் இனிமை மிக்கவை என்ற இந்த வாக்கியத்தை நாங்க ரெண்டு சமநிலை தொடர்களாக பிரிக்கலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டு சமநிலை தொடர்கள் இணைந்துதான் இங்க ஒரு வாக்கியமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மேகம் கருக்குது, மின்னல் மின்னுது, சாரல் அடிக்குது, மழை வரப்போகுது என்ற வெவ்வேறு வாக்கியங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வாக்கியமாக தொழிற்படுது. ஆகவே முதல் வாக்கியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல கவிமணி என்ற எழுவாயினுடைய ரெண்டு செயற்பாடுகள் கூட்டு வாக்கியமாக வந்திருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா பல எழுவாய்களும் பல பயனிலைகளும் ஒன்றாக இணைந்து கூட்டு வாக்கியமாக ஆகியிருக்கிறது. ரைட். முதலாம் வாக்கியத்தில் கவிமணியின் பாடல்கள் எளிமை நிறைந்தவை, கவிமணியின் பாடல்கள் இனிமை நிறைந்தவை எனும் இரு சமநிலை தொடர்கள் இணைந்து ஒரு வாக்கியமாகி உள்ளதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாம் வாக்கியத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை தொடர்கள் வந்துள்ளன. ஒரு தொடரில் மற்றொரு தொடர் சார்ந்து இருக்காது. தனித்தனி நிகழ்வுகளை கூறும் தொடர்களே சமநிலை தொடர்கள் ஆகும். அவற்றுக்கிடையே விளையும் வினைகள் சமநிலையாக காணப்படும். மேகங்கள் கருப்பதனால் மழை வரப்போகிறது, மின்னல் மின்னுவதனால் மழை வரப்போகிறது, சாரல் அடிப்பதனால் மழை வரப்போகிறது. இவை யாவும் சமநிலை தொடர்களாகும். சமநிலை தொடர்களால் இணைக்கப்படும் வாக்கியங்கள் கூட்டு வாக்கியங்கள் எனப்படும். சரியா? உதாரணம், இராவணனும் மண்டோதரியும் சிறந்த சிவபக்தர்கள். உதாரணம், இராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தி. யூதஸ் இயேசுவை இயேசுவின் கூடவே இருந்தாயினும் அவரை காட்டிக் கொடுத்தார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூதேஸ் இயேசுவின் கூட இருந்தார், யூதேஸ் காட்டிக் கொடுத்தார் என்ற ரெண்டு விஷயம் அங்க இருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முகமது நபியின் வார்த்தைகள் உத்தமமானவை, சத்தியமிக்கவை, மோட்சத்தை அளிப்பவை. கொஞ்சம் 1 minute இருங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இவ்வாறு கூட்டு வாக்கியங்கள் பாருங்க, உதாரணங்கள் தரப்பட்ட கூட்டு வாக்கியங்களுக்கு. சரியா? கூட்டு வாக்கியத்தின் அமைப்பு. இப்ப நான் ஹைலைட் பண்ற விஷயங்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இதை கூட்டு வாக்கியம் என்று தலைப்பு போடுங்க. இந்த இந்த இவ்வளவுத்தையும் எழுதி கொள்ளுங்க. இதையும் எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு மிச்சத்தை தாருங்க.
இந்த ஹைலைட் பண்ணி இருக்கிற பகுதிகளை எழுதிக் கொள்ளுங்க. ஆமினா பியாஸ். ஓகே சார். எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கூட்டு வாக்கியத்தின் அமைப்பு பாருங்க. சமநிலை தொடர்களை இணைப்பதற்கு கூட்டு வாக்கியங்களை ஆக்கும் பொழுது அல்லது, ஆ, ஆனால், ஆகவே போன்ற இணைப்பிடை சொற்களை நாங்க சேர்க்கிறோம். இதுக்கு நாங்க உதாரணம் எழுதிட்டு போவோம். கமலனும் விமலனும் பாடசாலைக்கு சென்றார்கள். அல்லது
காசாகவோ அல்லது காசோலையாகவோ தரலாம். ஆ, அவனா அல்லது இவனா இங்கே நிற்பது? ஆனால் மழை பொழிந்தது, ஆனால் வெள்ளம் வரவில்லை. ஆகவே அவன் நன்றாக கற்றான், ஆகவே பரீட்சையில் சித்தி அடைந்தான். இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வாக்கியம் எழுதி கொள்ளும். வாக்கியங்களும் அமைச்சவங்க கை வைத்துங்க.
அசா வாசிங்களே உங்களோட அந்த வாக்கியங்களை மட்டும் அல்லது ஆனாலாகவே. அசா எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆமினா, அசா, சம்ஹா என்ன எழுத இல்லையா? ரைட், ஓகே. அடுத்ததுக்கு போனாங்க. இந்த உங்களுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நீங்க எடுத்து எழுதி இருக்கலாம். சரியா? ஓகே. இந்த இப்ப நாங்க இந்த செய்து எச்சம் செய்ய எச்சம் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். இங்க செய்து என்று சொல்றது என்னன்னா, இப்ப அவன் வந்து பாடம் படித்தான். அந்த வந்து என்றதுல என்றது தானே இருக்கு. வந்து என்ற சொல்லுல என்றது இருக்கு. இந்த சென்று என்றதுலயும் இருக்கு. இப்படி வார அந்த சென்று வந்து நின்று எழு அப்படி வாரதெல்லாம் வந்து செய்து எச்சம்னு சொல்லுவோம். இத பாருங்க, வனிதா பாட மேகலா ஆடினாள். இங்க பாடன்றது என்று முடியுது. இதை நாங்க செய்ய எச்சம்னு சொல்லுவோம்.